மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் மகிமைக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவ சபையிலே நாம் எதற்காக தேவ சமூகத்திலே தேவனோடு பேசிக்கொண்டிருக்கோம் தெரியுங்களா? என் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து. பாருங்க, சாத்தானுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? நம்மளுடைய ஆத்மா தான் அவனுக்கு வேணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீவனுக்காக தான் அவன் போராடுறான். பாருங்க, நம்ம ஜீவன் உயிர் இருக்கும் வரை அவன் நம்மோடு போராடி கொண்டே இருப்பான். அவன் போராட என் ஆத்துமாவை காத்து கொள்ளும்படி மகிமையின் தேவனுக்காக நான் வாழ்ந்திருக்கும்படி அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டுங்க. ஹல்லேலூயா. ஆத்துமா பாருங்க, நம்ம ஆத்துமா துக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் முடிந்தவுடன் என்ன சொல்கிறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு மகிமையின் சுவிசேஷம் தெரியுங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஜீவனே, நம்ம அவரை ஜீவனிலே நம்ம என்ன பண்ணலாம்? அவரை நேசிக்கணுங்க. ஜீவனை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை என் ஜீவனை காட்டிலும் பெரியது. ஆமென். உலக மனுஷர்கள் எதற்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுங்களா? என் ஜீவன் என்னாகுமோ, என் வாழ்க்கை என்னாகுமோ, என் வாழ்வாதாரம் என்னாகுமோ என்று கலங்கி கொண்டிருக்க தேவஜனமே, உனக்கு அந்த கவலை வேண்டாம். ஆமென். ஏன் கவலைப்படுறீங்க? நான் பொதுவாக எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. ஆமென். ஏன் தெரியுங்களா? நமக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் மகிமை நேசர். ஹல்லேலூயா.